நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அதிமுகவை விமர்சித்து நேற்றைய தினம் தாவைக்காவினுடைய தலைவர் திரு விஜய் பேசியதை அடுத்து அதிமுக தொண்டர்கள் அவர்களுடைய வாக்குகளை அவர் குறிவைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும் பொழுது அதிமுக தலைமையிலிருந்தும் அதிமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவர்களும் சொல்வது என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இரட்டை இலைக்கு ஓட் பண்ணவங்க அவர்களுடைய கை இனி மாறி ஓட் பண்ணவே பண்ணாது அப்படின்னு அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. அதே தாவைக்க தரப்புல நம்ம கேட்கும் பொழுது எங்களுடைய தலைவர் மக்கள் மனங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எல்லோர் மனங்களிலும் அவர் இடம்பெற்று விட்டார், அதனால எங்களுக்கு கண்டிப்பாக அது வாக்காக மாறும் அப்படின்னு அவங்க ஒரு தரப்பு பார்வையை முன்வைக்கிறாங்க. இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்ததுக்கு முதல்ல நன்றி. நேற்று மாநாடு அது தொடர்பான அதற்கு பிறகு நிறைய விவாதங்கள் எழும்பி இருக்கிறது, அதை நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த களம் திமுக விசஸ் தாவேக அப்படின்னு அவர் மாறும், அதை கட்டமைக்க முயல்றாங்க. இது சாத்தியமா? அதிமுக இதனால தாவேகாவினுடைய வருகையால முதல்ல பாதிக்கப்பட போவது அதிமுகவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல அப்படியெல்லாம் நிச்சயமா கிடையாதுங்க. இது ஏதோ ஒரு 4 டைலாக் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து பேசுனதுனால அதிமுக காரன்லாம் ஓட் போடுவான்லாம் சொன்னா அதெல்லாம் நிச்சயமாக நடக்காத விஷயமா இருக்கிறது. நிச்சயமாக விஜயை பொறுத்தவரை அவருக்கு இந்த யங்கர் பர்சன்ஸ் மத்தியில ஒரு ட்ராக்ஷன் இருக்கிறது. அந்த ஒரு ஸ்பேஸ்ல இன்னைக்கு இன்னொரு அரசியல்வாதி தேர்ந்த அரசியல்வாதி இல்லை என்றால் ஒரு ட்ராக்ஷன் இருக்கின்ற அரசியல்வாதி கிடையாது என்ற ஒரு நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு கிரௌடினுடைய பிரச்சனை நாம் நேற்று ரொம்ப ரொம்ப தெளிவா பார்த்தோம். அதாவது இவர் ரேம்ப் வாக் பண்றாரு, அந்த டைம்ல எல்லாரும் ஆரவாரம் இருக்கிறது, ரொம்ப ஒரு எழுச்சி மிக்க ஒரு காட்சிகள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி அவர் பேச ஆரம்பிக்கக்குள்ளாலே கிரௌடு கலைஞ்சு விடுகிறது. அப்ப இளைஞர்களுடைய பிரச்சனையே தான். அதாவது ஒரு 1.5 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 1.25 மணி நேரம் ஒரு இடத்திலேயே இருந்து நீங்க இந்த ஒரு பேச்சை கூட கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இல்லைன்னா, நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அந்த சீன்ஸ் எல்லாம் நான் எல்லா தொலைக்காட்சியிலையும் கொண்டுதான் இருந்தது. அப்போ ஒரு 1.5 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து நின்று அவர் என்ன சொல்லுகிறார் என்ற அந்த பேச்சை கேட்கக்கூடிய அந்த ஆற்றல் இல்லை என்றால், அந்த ஒரு பொறுமை இல்லை என்றால், அவர்கள் எப்படி ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு ஓட் பண்ண போறாங்க என்ற கேள்வி இருக்கிறது ஒண்ணு. இரண்டாவதாக அதிமுக தொண்டன் என்பவன் இன்னைக்கு ஒரு நிச்சயமாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கிறான். எதுக்கு பிஜேபி கூட போய் சேர்ந்திருக்கீங்கன்ற அந்த கேள்வி நிச்சயமாக அதிமுக தொண்டன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காகவே அவன் மாறி வாக்களிப்பான் என்று பாத்தீங்கன்னா, ஒரு மேபி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் செய்யுமா இருக்குமே தவிர இருக்கின்ற அதிமுக தொண்டன் எல்லாம் செய்வார் என்றதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. 2021 நாம் பார்த்தோம். 2021 பாஜக கூட தான் கூட்டணி இருந்தது. அவர்கள் அப்படியே போய் ஒன்றும் வேற திமுகவுக்கோ இல்லை என்றால் இவர்களுக்கோ அந்த நாம் தமிழருக்கோ வாக்களிக்கவில்லை. இல்லை என்றால் அவர்கள் இந்த எலெக்ஷன் வேண்டாம், நம்ம இந்த எலெக்ஷன்ல ஓட்டே போட வேண்டாம் என்றும் மாறி நிற்கவில்லை, நோட்டாவுக்கும் போடவில்லை. அப்படி பார்க்கும்போது அதிமுக தொண்டர் இன்னும் அதிமுக விசுவாசமாக தான் இருக்காங்க, இன்னும் அதிமுக ஹோப் இருக்கத்தான் செய்யுது என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. சில நபர்கள் குறிப்பாக வேணால் மாறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது, அது உண்மையோட தான். இந்த இளைஞர்கள் பல கட்சிகளிலிருந்து மாறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இவருடைய கேட்ச்மெண்ட். அதை தாண்டி இவர் தான் 2வது ஃபோர்ஸ் சொல்றது அது கேடருக்கு வேணா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அது ஒரு மேடை பேச்சாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது, தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கான பேச்சாக பார்க்க வேண்டியதா இருக்கு. சார், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த 2வது இடம் அதையும் தாண்டி அவர் பேசினது என்ன அப்படின்னா, அதாவது கட்சி ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னாங்க, ஆரம்பிச்சிட்டோம். மாநாடு கூட்ட முடியுமா அப்படின்னாங்க, கூட்டிட்டோம். இன்னும் ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க, அதையும் செஞ்சு காமிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவருடைய உரை அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட திமுக விசஸ் தாவேக மாற்று சக்தி முதன்மை சக்தி அப்படின்னு அவங்க சொல்கிறது இல்லை, இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியும், 67 77 வரலாறு திரும்பும் அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் நாம் எப்படி எடுத்துக்க வேண்டியதாக இருக்கிறது? ஆயிரக்கணக்கான நபர்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. 1-2 நபர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜாதி கட்சி இருக்கிறது, இல்லை என்றால் மதத்தின் அடிப்படையில் கட்சிகள் இருக்கிறது, இல்லை என்றால் அதையும் தாண்டி இல்லை நாங்க எல்லாமே திராவிடத்துக்கு நிற்கிறோம் என்று சொல்லி இருக்கின்ற கட்சிகள் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் கட்சிகளை ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான நபர்கள் மாநாடை கூட்டியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர்கள் பெரிய மாநாடுகளை நடத்தி இருக்கிறார்கள். அதை தாண்டி அவர்கள் யாரும் ஆட்சியை பிடிக்கவில்லை என்றதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையா இருக்கிறது. இப்போ தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கின்ற ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்று பார்த்தாலே பெரிய ஒரு நம்பர் இருக்கிறது. அதாவது கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்தால் அது நிச்சயமாக அவர்கள் தேர்தல் ஆணையத்தினால் ரெகனைஸ்ட் ஆகும். அந்த பட்டியலையும் நிறைய கட்சிகள் இருக்கிறது. இல்லை என்றால் நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீங்க தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் நீங்க ரெஜிஸ்டர் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த வரிசையிலும் எவ்வளவோ கட்சிகள் இருக்கிறது. இதுல கணிசமான கட்சிகள் மாநாட்டுகளையும் நடத்தி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. யாருமே சொல்லவில்லை நீங்க கட்சி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிப்பீர்களா என்று கேட்டதுக்கு காரணம் என்னவென்றால்
ரஜினி வந்து ஏறத்தாழ கட்சி ஆரம்பிச்சு அதன் பிறகு வந்து பேக் அடிச்சிட்டாரு. அதனாலதான் ஒரு சினிமாக்காரர் இன்னொரு சினிமாக்காரர் அதை செய்வாரா என்ற அந்த கேள்வி அதனாலதான் எழுகிறது. அதையும் வந்து கொச்சையா பேசுறாரு இவர் வந்து. ஆரம்பிப்பாரா என்ற அந்த விஷயம் சரி, பிற எல்லாத்தையும் அடிச்சு கொண்டேதான் இருக்கிறாரு. கமலை அடித்தாரு, ரஜினியை அடித்தாரு, உதயநிதி அடித்தாரு. அப்போ என்னை பொறுத்தவரை வந்து இது எல்லாமே சேர்ந்து ஒரு அந்த கட்சிக்கான தொண்டர்களுக்கான ஒரு பேச்சாக, ஒரு உற்சாகப்படுத்துற ஒரு பேச்சாக தான் எனக்கு பட்டதே தவிர நிச்சயமாக இது ஒரு அரசியல் பேச்சாக இல்லை என்றால் அரசியல் நோக்கர்கள் வந்து இது வந்து சீரியஸாக எடுக்க வேண்டிய ஒரு பேச்சாக எனக்கு தோணவில்லை. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.